தமிழ் தேசியம் என்று சொல்லி தமிழ் தேசியத்தை இழிவுபடுத்துவதும், தமிழ் தேசியத்தின் பெயரால் திராவிடத்தை கொச்சைப்படுத்துவதும், மேதகு பிரபாகரன் பெயரை சொல்லி தந்தை பெரியாரை இழிவுபடுத்துவதும், விடுதலை புலிகளை பேசுகிறேன் என்று சொல்லி அந்த இயக்கத்தின் போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதுமாக ஒரு கிருமி தமிழ்நாட்டில் உலவிக் கொண்டிருக்கிறது. அந்த கிருமியை முடித்து கட்ட வேண்டிய காலம் வந்துவிட்டது. ஏன்னா அவ்வளோ ஒரு கேடு கெட்ட கழிசடை அந்த சீமான். அந்த சீமான் வந்து சொல்றாப்புல, அந்த சீமானை வந்து ரொம்ப நாகரிகமா பேச என்னாலேயும் முடியல. நானும் முயற்சி தான் பண்றேன், ஆனா முடியல. ஏன்னா தந்தை பெரியாரை குறித்து ரொம்ப அவதூறா பேசக்கூடிய, அதுவும் பெண்கள் சம்பந்தப்பட்டு ரொம்ப அவதூறா எவ்வளவு கீழ்த்தரமா பேச முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பேசுறான். புத்தி வரும் என்று காத்திருந்தோம். ஆனால் புத்தி வருவதற்கான மூளை இல்லாத ஒரு கிருமியை அரசியலில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. நாம் பிரிந்து போய்விட்டார் என்று இத்தனை காலம் அமைதியாக இருந்தோம். துரோகம் செய்து கொண்டிருந்தார் என்பதை உணர்ந்தோம். அந்த துரோகம் எதிரியோடு கைகோர்த்து இன்றைக்கு நம் கழுத்திற்கு கத்தி வைக்கக்கூடிய அளவிலே வளர்ந்து நிற்கிறது. அந்த கத்தியை, அந்த துரோகத்தை முறித்து போட வேண்டிய பொறுப்பு, வரலாற்று பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் இன்றளவும் நம்ம கொஞ்சமாவது சுயமரியாதையோட இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தந்தை பெரியார் தான் வந்து காரணம். அப்படி இருக்கும்போது பெரியாரை ஒருத்தர் சீண்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாருன்னா உண்மையில அவருக்கு ஒரு பக்கம் நன்றி தான் சொல்லணும். ஏன்னா பெரியார் அப்பப்போ இந்த மாதிரியான ஒரு கழிசடைங்கெல்லாம் வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, பேச வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, நிறைய மேடைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி இந்த விஷயம்லாம் பேசணும், அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு அஜெண்டா அவங்களுடைய பயிற்சி கூட்டத்திலேயே இருக்கும். அந்த அஜெண்டாவை பின்பற்றி தான் இப்போ வந்து சீமான் வந்து குறைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு அவருக்கு நிறைய சன்மானம்லாம் கொடுத்துருக்காங்க. அதனுடைய விளைவு தான் நேற்று நம்ம பார்த்தோம். அவங்க கட்சியை ஒரு மாநில அந்தஸ்து கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப நல்லா குறைச்சிட்டாரு, அதனால நம்ம ஒரு சன்மானம் கொடுக்கணும். ஒவ்வொன்றுமே நம்மளுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை பற்றி பேசவே விடாத மாதிரி, ஆனால் ஒன்னொன்னும் அங்கங்கே செயல்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அதை பேச விடாமல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தெருப்பொறுக்கி சீமானெல்லாம் வந்து அவுத்து விட்டுடுறாங்க. அப்பப்போ நீ எதனா ஒன்று பண்ணு, நாங்கள் வந்து இந்த விஷயத்தை நாங்கள் வந்து நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு நேரமும் இவங்களுக்கு வந்து எதிர்வினை ஆற்றக்கூடிய நிலையிலேயே இருந்துகிட்டு இருக்கிறோம். தோழர்களே, இன்னைக்கு ஒரு அருமையான நிகழ்ச்சி செஞ்சுருக்கோம். எப்போவுமே நம்ம போராட்டம், பொதுக்கூட்டம், மறியல், கைது, இது போன்ற நிகழ்ச்சிகளில் தான் நாம் அதிகம் சந்தித்திருக்கின்றோம். இப்போ தான் முதல் முறையாக ஒரு விழாவாக நம் குழந்தைகள் பங்கெடுக்கக்கூடிய வகையிலே, நமது குடும்பத்தினர் பங்கெடுக்கக்கூடிய வகையிலே ஒரு இன்பம் பொங்குகின்ற, மகிழ்ச்சி பொங்குகின்ற, சந்தோஷம் பொங்குகின்ற ஒரு நிகழ்வை நாம் நடத்தி இருக்கின்றோம். இந்த 15 ஆண்டுகளிலே மகிழ்ச்சியாக ஒரு நாள் முழுவதும் நாம் ஒரு நிகழ்விலே ஒன்றாக கூடி இருந்தது என்பது இந்த நிகழ்வில் தான். அந்த வகையிலே நம்ம எதுக்காக போராட்டம் நடத்துறோம்னா, இந்த மாதிரி மகிழ்ச்சியாக இந்த நாடும், நான் நாடு என்று சொல்லுவது தமிழ்நாட்டை, தமிழ்நாடும் தமிழர்களும் வாழ வேண்டும் என்கின்ற பெரு விருப்பத்தின் அடிப்படையில் தான் நாம் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் மகிழ்ச்சிக்கு எதிரானவர்கள் அல்ல, ஒன்று கூடுதலுக்கு எதிரானவர்கள் அல்ல, விளையாட்டிற்கு எதிரானவர்கள் அல்ல. அன்பானவர்களே, இந்த பண்பாட்டு நிகழ்ச்சி, இது பண்பாட்டு நிகழ்ச்சி. குடந்தை அரசன் அவர்கள் கடந்த 4 நாட்களாக உறக்கமில்லாமல் இதை நுணுக்கமாக இரவு பகலாக உழைத்து இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிறார். தோழர் இளமாறன் அவர்கள் இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பதற்காக மலேசியாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்த அடுத்த நாளே கோவையிலிருந்து கிளம்பி சென்னையில் இருந்து இந்த நிகழ்வை எப்படி நடத்துவது என்று அவரும் திட்டமிட்டு இதில் பங்கெடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றார். தோழர் KM ஷெரீப் அவர்கள் கடுமையான உடல்நிலை ஒத்துழைக்காத சமயத்திலும் சூழலிலும் இந்த நிகழ்வை செழுமையாக நடத்துவதற்கு அனைவரையும் திரட்டுகின்ற அந்த பெரும் பணியை தூக்கி சுமந்தார். இப்படி எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இந்த நிகழ்வை நடத்தி இருக்கின்றோம். தோழர் நாகை திருவள்ளுவன் அவர்கள் கிட்டத்தட்ட 4 நாட்களாக பல்வேறு பணிகளை விட்டுவிட்டு இங்கே நம்மோடு இருக்கிறார். தோழர் குமரன் அவர்கள் நம்முடைய எல்லா நிகழ்வும் இருக்கிறார்கள்.
தோழர் தனியரசு அவர்கள் நம்முடைய எல்லா நிகழ்விலும் நம்ம தமிழ்நாட்டில் எந்த மூலையில் என்ன நிகழ்ச்சி நடத்தினாலும் எந்த கோரிக்கை வைத்தாலும் அந்த நிகழ்விலே முதல் நபராக அந்த நிகழ்விலே பங்கெடுக்கக்கூடியவர் மரியாதைக்குரிய தோழர் தனியரசு அவர்கள். இது என்ன சொல்லுது? இங்கே இத்தனை தலைவர்கள் இத்தனை ஆளுமைகள் தங்களுக்குள் எந்த ஈகோவும் இல்லாமல் தமிழர்கள் நலமாக வாழ வேண்டும் என்பதற்காக ஒன்றுபட்டு நிற்கிறார்கள். எந்த மேடையும் இப்படியான ஒரு அற்புதமான மேடையாக தமிழ்நாட்டில் நான் கண்டதில்லை. அது ஏதோ ஒரு வகையிலே சந்தர்ப்பவாத அல்லது தனி தேவைகளுக்கான மேடைகள் உருவாக்கப்பட்டதை நான் பார்த்திருக்கின்றேன். ஆனால் கடந்த 15 ஆண்டுகளாக ஒரே மேடையிலே ஒன்றாக நின்று தமிழர்கள் உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய இந்த அணிதான் தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் தமிழ் தேசியத்திற்காக உழைக்கின்ற கூட்டணி. பெரியாரின் வழியிலே, தமிழரசினுடைய மொழியிலே, மேதகு பிரபாகரன் அவர்களுடைய அரசியல் உணர்வோடு இந்த தோழர்கள் களம் கண்டு வருகிறார்கள். இந்த நிகழ்வில் நாம் ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டியிருக்கிறது. தமிழ் தேசியம் என்று சொல்லி தமிழ் தேசியத்தை இழிவுபடுத்துவதும், தமிழ் தேசியத்தின் பெயரால் திராவிடத்தை கொச்சைப்படுத்துவதும், மேதகு பிரபாகரன் பெயரை சொல்லி தந்தை பெரியாரை இழிவுபடுத்துவதும், விடுதலை புலிகளை பேசுகிறேன் என்று சொல்லி அந்த இயக்கத்தின் போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதுமாக ஒரு கிருமி தமிழ்நாட்டில் உலவிக் கொண்டிருக்கிறது. அந்த கிருமியை முடித்து கட்ட வேண்டிய காலம் வந்துவிட்டது. 15 ஆண்டு காலம் பொறுத்திருந்தோம், புத்தி வரும் என்று காத்திருந்தோம். ஆனால் புத்தி வருவதற்கான மூளை இல்லாத ஒரு கிருமியை அரசியலில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. நாம் பிரிந்து போய்விட்டார் என்று இத்தனை காலம் அமைதியாக இருந்தோம். துரோகம் செய்து கொண்டிருந்தார் என்பதை உணர்ந்தோம். அந்த துரோகம் எதிரியோடு கைகோர்த்து இன்றைக்கு நம் கழுத்திற்கு கத்தி வைக்கக்கூடிய அளவிலே வளர்ந்து நிற்கிறது. அந்த கத்தியை, அந்த துரோகத்தை முறித்து போட வேண்டிய பொறுப்பு, வரலாற்று பொறுப்பு நமக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டில் நம்ம என்னைக்குமே ஆள்கின்ற கட்சி, ஆண்ட கட்சி அல்லது இந்திய தேசிய கட்சிகளை நோக்கித்தான் விமர்சனம் வைத்திருக்கின்றோம். சக மாநில கட்சிகளை குறித்து நமக்கு விமர்சனம் இருந்தாலும் கூட பொது மேடையில் நாம் வைத்ததில்லை. ஆனால் இப்பொழுது வைக்க வேண்டிய தேவை வந்திருக்கிறது, அணிதிரள வேண்டிய தேவை வந்திருக்கிறது, இந்த துரோகியை வீழ்த்த வேண்டிய தேவை வந்திருக்கிறது. அதனால கூச்சப்படாம, வெட்கப்படாம இந்த கிருமியை ஒழித்து கட்டுகின்ற போராட்டத்தில் அனைவரும் கைகோர்த்தாக வேண்டும். தமிழ் தேசிய காலத்தை நாம் வழிப்படுத்தியாக வேண்டும். தந்தை பெரியார் இந்த மண்ணுக்கு ஆற்றிய அந்த மாபெரும் அரசியல் விழிப்புணர்வை, விடுதலை அரசியலை முன்னகர்த்துகின்ற பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இது இந்த மேடையில் இருக்கக்கூடிய நாம் அனைவரும் எந்த ஒரு பெரிய கட்சியிடத்திலும், எந்த ஒரு பெரிய கட்சியிடமும் இந்த பொறுப்பை நாம் கொடுத்து விட்டு செல்லவில்லை. நாம் தான் தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்றோம். அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது அவர்கள் செய்வார் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை. திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அவர்கள் செய்வார் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை. யார் ஆட்சியில் இருந்தாலும் பெரியாரின் அரசியலை, தமிழ் தேசிய விடுதலையை முன்னெடுக்கக்கூடிய பெரும் பொறுப்பை நாம் சுமந்து கொண்டிருக்கின்றோம். தோழர்களே, நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பங்களிப்பு என்பது வரலாற்றிலே பொன்னு எழுத்தால் ஒரு காலத்தில் பொறிக்கப்படும் என்பதை மறந்துவிடாது. நம்மை போன்றவர்கள் தான் ஒரு தேசத்தின் திசையை முடிவு செய்திருக்கிறார்கள். நம்மை போன்ற தன்னலமற்ற, சுயநலமற்ற, சமரசம் செய்து கொள்ளாத தோழர்கள் தான் வரலாற்றை எழுதியிருக்கிறார்கள், விடுதலை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அன்றைக்கு தமிழரசனோடு இருந்தவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில 100 பேராக இருந்திருக்கலாம். ஆனால் அவர் வைத்துவிட்டு சென்ற அந்த கருத்தியல் தான் இன்றைக்கும் உயிர்ப்போடு நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறது. தந்தை பெரியார் இயற்கை எய்தி 51 ஆண்டுகள் கழித்தும் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றார். சிந்தனை மிக முக்கியம். அந்த சிந்தனையின் வழியிலே விடுதலை அரசியல் மிக மிக முக்கியம். அந்த விடுதலை அரசியலை வெல்லக்கூடிய கள அரசியல் முக்கியம். இவை அனைத்தையும் செய்யக்கூடிய உங்களை கொண்டாடுவதற்கு தான் இந்த மேடை அமைத்திருக்கின்றோம். இந்த ஆண்டிலே இந்த கிருமியை ஒழித்துவிட்டு தான் அடுத்த ஆண்டில் புதிய வகையிலே தமிழ் தேசிய அரசியலை நாம் படைப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதம் கடந்து, சாதி கடந்து, அனைத்தையும் மறுத்து
அனைவரும் சமம் அப்படின்ற அந்த கொள்கையோடு இருக்கக்கூடிய ஒரு பொங்கல் விழா. உண்மையிலேயே மற்ற நிகழ்வுகளை காட்டிலும் இந்த நிகழ்வில் எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்றதுக்கு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா தந்தை பெரியார் சொல்லியிருக்கிறாரு, எப்போதுமே பெண்கள் எந்த ஒரு பொது நிகழ்வுகளுக்கும் வரது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். நிறைய ஆண்கள் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வருவாங்க, ஆனால் பெண்கள் பெரும்பாலும் குடும்ப விழாக்களுக்கு தான் வருவாங்க. அதனால தந்தை பெரியார் கூட எல்லா திருமணங்களுக்கும் போவார். அவர் அழைக்கிறாங்களோ இல்லையோ அவரே போவார். ஏன்னா அங்கே தான் போய் பேச முடியும், அவங்களுக்கான பெண்ணுரிமை அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இன்று எனக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா இன்னைக்கு சரிபாதியை விட இன்னும் அதிகமாகவே பெண்கள் இங்கே இருக்கிறாங்க. அதனால பெண்கள் கிட்ட நிச்சயமாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதை நினச்சி எனக்கு கொஞ்சம் இல்லை நிறையவே மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு முன்னாடி பேசிய தோழர்கள் நிறைய பேசினாங்க. நம்ம இந்த பொங்கல் விழா நல்ல மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வில் நம்ம ஏன் கெட்ட விஷயங்களையோ இல்லை தீங்காக இருக்கக்கூடிய நபர்களை பற்றியோ இல்லை நபர்னுடைய பேரையோ நம்ம உச்சரிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நிச்சயமாக என்னால் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் பின்னி பிணைஞ்சிருக்கிற ஒரு விஷயம் அம்பேத்கரியமும் பெரியாரியமும். இதை தாண்டி நம்மளால் ஒன்றுமே யோசிக்க முடியாது. புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன விஷயமும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் சொன்ன விஷயங்களும் தான் இன்னைக்கு நமக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லணும். தமிழ்நாட்டில் நம்ம வடநாட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் இன்றளவும் நம்ம கொஞ்சமாவது சுயமரியாதையோடு இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தந்தை பெரியார் தான் காரணம். அப்படி இருக்கும்போது பெரியாரை ஒருத்தர் சீண்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாருன்னா உண்மையில அவருக்கு ஒரு பக்கம் நன்றி தான் சொல்லணும். ஏன்னா பெரியார் அப்பப்போ இந்த மாதிரியான ஒரு கழிசடைங்கெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, பேச வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, நிறைய மேடைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அது வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னா பெரியார் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை, மிகப்பெரிய ஒரு பிம்பம், மிகப்பெரிய ஒரு கொள்கை கோட்பாடு. அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அது அந்த நபருக்கும் தெரியும். அந்த சொல்லணும்னு நினைக்கிறேன் நிறைய. ஆனால் எனக்கு கொஞ்சம் நாகரிகம் கருதி நான் கொஞ்சம் நாகரிகமாக பேசணும் பொது மேடையிலன்றதுனால நான் இந்த அளவோட நிறுத்திக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு கேடுகெட்ட கழிசடை அந்த சீமான். அந்த சீமான் சொல்கிறாப்புல அந்த சீமானை ரொம்ப நாகரிகமாக பேச என்னாலே முடியல. நானும் முயற்சி தான் பண்ணுறேன், ஆனால் முடியலை. ஏன்னா தந்தை பெரியாரை குறித்து ரொம்ப அவதூறாக பேசக்கூடிய, அதுவும் பெண்கள் சம்மந்தப்பட்டு ரொம்ப அவதூறாக எவ்வளோ கீழ்த்தரமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசுகிறான். இந்த அளவுக்கு பேசுறது அப்படின்றது எப்படி அந்த தைரியம் வருது அப்படின்னா அது ஒன்றும் அவன் மண்டையிலேருந்து உதிச்ச ஒரு விஷயம்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம பார்த்தோன்னா வரலாறை கொஞ்சம் திரும்பி பார்த்தோன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா அதுதான். ஆர்எஸ்எஸ்ல சொல்லி கொடுக்குற விஷயம் என்னன்னா இந்த மாதிரி பெரியாரை பற்றி இந்தந்த விஷயங்கள்லாம் பேசணும், தவறா புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி இந்தந்த விஷயம்லாம் பேசணும், அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு அஜெண்டா அவங்களுடைய பயிற்சி கூட்டத்திலேயே இருக்கும். அந்த அஜெண்டாவை பின்பற்றி தான் இப்போ சீமான் குறைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு அவருக்கு நிறைய சன்மானம்லாம் கொடுத்துருக்காங்க. அதனுடைய விளைவு தான் நேற்று நம்ம பார்த்தோம். அவங்க கட்சியை ஒரு மாநில அந்தஸ்து கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப நல்லா குறைச்சிட்டாரு, அதனால நம்ம ஒரு சன்மானம் கொடுக்கணும். இந்த சன்மானம் இவருக்கு மட்டும் கிடைச்சது கிடையாது, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கிடைச்சிருக்கு. அதாவது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் யாரெல்லாம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பளிச்சாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு கவர்னர் போஸ்ட், அது வழக்கம், ஒன்றிய அரசினுடைய ஒரு வழக்கமாக அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வழக்கத்தினுடைய அடிப்படையில் தான் சீமானுக்கும் அவங்க கட்சி ஒரு மாநில கட்சியாக அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு செய்தியை வெளியிடுறாங்க. இது நம்ம ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய அஜெண்டா தான் இப்போ ஃபாலோ ஆகிட்டே இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்கள் கவர்னராக இருக்கட்டும், கவர்னர் விஷயம் ஆர்.என். ரவி சட்டமன்றத்துக்கு போனாலே போன வேகத்தில் திரும்பி ஓடி வர்றது, அது அவருக்கு என்னதான் பிரச்சனைனே தெரியாது. ஆனால் அவருடைய சொல்கிற விஷயங்கள் எல்லாமே கவர்னர்னா ஏதோ உளவு பார்க்கறதுக்கு அனுப்பியிருக்கிற ஒற்றர் மாதிரி நினச்சிக்கிட்டே அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோன்னா பல விஷயங்களை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். இது வரைக்கும் 21 மசோதா அவர் கையில் இருக்குது, கிடப்புலையே கிடக்குது. அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை, அதுக்கு ஒரு காலக்கெடுவும் கிடையாது. இத்தனை மசோதாவுக்கு இவ்வளோ நாள் தான் காலக்கெடு, அதுக்குள்ளே பதில் சொல்லணுன்ற அந்த ஒரு நியதி கூட அதை தான் வலியுறுத்திக்கிட்டு வராங்க இப்போ காலகட்டத்தில். ஆனால் அதுவுமே இல்லாமல் அந்த ஆள் பேசிக்கிட்டு இருக்கிறாரு.
எல்லாரையும் உள்ள இழுத்துக்கிறது, வள்ளலாரை உள்ள இழுத்துக்கிறது, இந்த மாதிரி வந்து திருவள்ளுவரை உள்ள இழுத்துக்கிறது, காவி சாயம் பூசி இந்த மாதிரி பல பேரை உள்ள இழுத்துக்கிட்டு இவங்கெல்லாம் எங்க ஆட்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் உள்ள இழுத்துக்கலாம்னு சொல்லி அந்த முயற்சியிலேயே வந்து நிறைய வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த முயற்சி எதுவுமே தமிழ்நாட்டில் பலிக்க மாட்டேங்குது. அதுதான் ரொம்ப அவங்களுக்கு ஒரு ரொம்ப சோகமான ஒரு விஷயம், நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஏன்னா இது வந்து ரொம்ப தந்தை பெரியாருடைய கொள்கை வேரூன்றி போன ஒரு நாடு இது. அதனால தமிழ்நாட்டில் அவங்களுடைய எந்த வித்தையுமே செல்லுபடி ஆக மாட்டேங்குது. அதுவும் வந்து இந்த சீமான் மட்டும் இல்லை, இந்த ஒன்றிய அரசு பண்ணுற விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்த ஜென்ரேஷனை அழிக்கணுன்றதுல ரொம்பவே மும்முரமாக இருக்கிறாங்க. குறிப்பாக கல்வி அவனுடைய அஜெண்டாவில் இருக்கு இல்லையா. அவன் வந்து காலங்காலமாக வந்து நம்ம ஒடுக்கப்பட்ட மக்கள் யாருமே படிக்கக்கூடாது, பார்ப்பனர்கள் தவிர மற்ற யாருமே படிக்கக்கூடாதுன்னு நினச்ச ஒரு கூட்டம் தான் வந்து அந்த கூட்டம். ஆனால் இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் கல்வி கிடைக்குது. தமிழ்நாட்டில் குறிப்பாக எல்லாருமே வந்து மேற்படிப்புக்கு போகிறாங்க, நல்ல கல்வியாளர்களாக உருவாகுறாங்க அப்படின்றது அவ்வளோ ஒரு வைத்தறிச்சலாக இருக்குது. அதனால தான் இந்த யூஜிசியை கொண்டு வந்தாங்க. இந்த யூஜிசியை கொண்டு வர அதனுடைய மாற்றம்ன்றது ரொம்பவே நம்மளுடைய படிப்பு, நம்ம பிள்ளைகளுடைய படிப்பு அந்த அளவுக்கு பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இது மட்டும் கிடையாது, இந்த டங்ஸ்டன் விவகாரம் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு பக்கம் வந்து போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே நம்மளுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை பற்றி பேசவே விடாத மாதிரி, ஆனால் ஒன்னொன்னும் அங்கங்கே செயல்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அதை பேச விடாமல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தெருப்பொறுக்கி சீமானெல்லாம் வந்து அவுத்து விட்டுடுறாங்க. அப்பப்போ நீ எதனா ஒன்று பண்ணு, நாங்கள் வந்து இந்த விஷயத்த நாங்கள் வந்து நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு நேரமும் இவங்களுக்கு வந்து எதிர்வினை ஆற்றக்கூடிய நிலையிலேயே இருந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் பெரியார் தான் வந்து எப்போதுமே ஒரு அஜெண்டாவை ஃபிக்ஸ் பண்ணுவார். இந்த அஜெண்டா படி நம்ம வந்து போயிட்டே இருக்கணும், நம்மளுடைய பணிகள் நடந்துக்கிட்டே இருக்கணும்னு. ஆனால் நம்மக்கிட்ட அந்த விஷயம் மட்டும்தான் ஏதோ இன்னுமே வந்து ஒரு தேக்கத்திலேயே இருக்குது. நம்ம அஜெண்டாவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அவன் ஒரு அஜெண்டாவை ஃபிக்ஸ் பண்ணி அவனை வந்து நம்ம எதிர்வினை ஆற்றக்கூடிய நிலையிலேயே நம்மளை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம எல்லாமே மாற்ற வேண்டிய விஷயங்களாக இருக்குது. மக்கள் மன்றத்தை பொறுத்த வரைக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர், பகுத்தறிவு தந்தை பெரியார், மாமேதை காரல் மார்க்ஸ் இவருடைய கொள்கைகளை தான் நாங்கள் வந்து பின்பற்றுறோம். அதனால மார்க்ஸ் சொன்ன மாதிரி போராட்டமே வாழ்க்கை, மகிழ்ச்சி அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து சொல்லியிருக்கிறார். அந்த ரீதியில தான் நாங்கள் வந்து தினம் நம்ம போராட வேண்டிய சூழல் இருக்கு. நம்ம என்னடா இது ஒரு பொங்கல் விழா, மகிழ்ச்சியான விழா, இந்த நேரத்தில் வந்து போராடிக்கிட்டு இருக்கணுமானா நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அரசியல்ன்றது நமக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு. இலை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் காற்று அதை சும்மா விடுவதில்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்குள்ள அரசியல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடும், நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் அரசியல் இருக்குது. நம்ம ஏதோ குடும்பத்தில் நம்ம குடும்பமாக வந்தோம் விழாவை கொண்டாடுவோமே அப்படின்னு நினைக்காம இந்த விழாவிலும் அரசியல் இருக்குது. நாளைக்கு இந்த விழாவை நம்மளால் தொடர்ந்து கொண்டாட முடியுமா அப்படின்ற கேள்வி கூட வந்து என் மனசில் இருக்குது. அந்த அளவுக்கு இந்த ஒன்றிய அரசினுடைய செயல்பாடுகள் இருக்குது. தமிழர் விழானா நாளைக்கு கொண்டாடவே கூடாதுன்னு ஒரு சட்டத்தை கூட அவங்க கொண்டு வந்தாலும் அதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதனால நம்மளுடைய விழாக்கள் மட்டும் இல்லை, நம்மளுடைய அடிப்படை உரிமையிலிருந்து எல்லா உரிமைகளையும் பாதுகாக்கிறதுக்கு நம்ம தினம் போராட வேண்டியது இருக்குது. அந்த போராட்டமே நம்மளுடைய மகிழ்ச்சியாக எடுத்துக்கிட்டு நம்ம போராடுவோம். இது பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பளித்த தமிழ் தேசிய கூட்டணி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன்.